அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து விபிஜி ராம்ஜி சட்டம் 2025 அதை பற்றி முழுமையான தகவல்களை கரண்ட் அஃபேர்ஸ்ல இது வந்து ஒரு முக்கியமான பகுதியா கருதப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் 2005 இதை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடா வந்துட்டே இருந்திருக்கு. ஸோ அதுக்கு மாற்றா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நம்ம இந்த டைம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2005 செப்டம்பர் மாசம் வந்து நடைமுறைக்கு வருது இந்தியாவில். யாரு கொண்டு வந்தது? காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஆனா அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2004 டிசம்பர்ல மகாராஷ்டிரா மாநிலம் இருக்குல்ல, அங்கதான் முதல்ல ஒரு ஒத்திகை திட்டமா, அதாவது செக் பண்ற திட்டமா கொண்டு வந்திருப்பாங்க. எங்க? மகாராஷ்டிராவில் கொண்டு வந்திருப்பாங்க. மகாராஷ்டிராவில் கொண்டு வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதுனால 2005 செப்டம்பர் மாசம் நடைமுறைக்கு வரும். நடைமுறைக்கு வந்த பிறகு 2006 பிப்ரவரி 2 ஆந்திராவில் பங்களாபள்ளி அப்படின்ற பகுதியில முழுமையா நடைமுறை கொண்டு வந்து அங்க முதல்ல லான்ச் பண்ணுவாங்க. அங்கேயும் மிகப்பெரிய வரவேற்பு பெறும். ஃபர்ஸ்ட் ஒரு 100 கிராமங்கள்ல நடைமுறைப்படுத்துவாங்க தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை. அதுக்கப்புறம் 200 கிராமங்கள். அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே லான்ச் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 20 வருடம் பழமையான ஒரு திட்டம் அப்படின்னா இது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான். இதோடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய வருமானத்தை பெருக்கி அதன் மூலமா பொருளாதாரத்தை உயர்த்துவது அப்படின்றத இதோடைய முக்கிய நோக்கமா இருக்கும். உலக அளவிலேயே முதல்ல மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட, கவர்மெண்டால கொண்டு வரப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னா அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் தான். இது வந்து பார்த்தோம்னா விவசாய பணிகளுக்கு, அதாவது இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் வந்து வருஷத்துல 100 நாள் வந்து நீங்க என்ன பண்ணலாம், வேலைக்கு ஜாயின் பண்ணலாம். 100 நாள் என்ன பண்ணலாம், போய் வேலை செய்யலாம். அது எந்த டைம் அப்படின்றத ஒரு வரையறையெல்லாம் கிடையாது. இந்த மாசம் 10 நாள் போகலாம், அடுத்த மாசம் 10 நாள் போகலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எப்ப விருப்பமோ அப்போ போற மாதிரி தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருந்துச்சு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, விவசாய பணிகளுக்கு தொழிலாளர் வந்து பெருசா கிடைக்காம இருந்தாங்க. முக்கியமான பருவ காலங்கள்ல கூட இந்த வேலை ஆக்டிவா இருந்ததுனால என்ன பண்ணுவாங்க, அங்கதான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதுல வந்து பயோமெட்ரிக் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சிலர் வேலைக்கு வருவாங்க, ஒரு சிலர் வேலைக்கே வராம சும்மா வந்து கையெழுத்து மட்டும் போட்டு போயிடுவாங்க. கையெழுத்து போட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அந்த இதுக்கு இன்சார்ஜா இருக்காங்களா அவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் போனது அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம நீங்களே உங்க ஊர் சைட்லாம் ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் பாருங்க, எல்லாம் மரத்தடியில சும்மாவே உட்காந்துருக்கிறது, சும்மா கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேலை செய்யறது, அதுக்கப்புறம் மதியம் 2-3 மணி வரைக்கும் சும்மாவே உட்காந்துருக்குது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விவாதத்துக்கு உட்பட்டுச்சு. இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, இதுக்கு வந்து 90% நிதி வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு கொடுப்பாங்க. மீதி 10% நிதி, அதுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் வாங்குவாங்க, ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு 10% நிதி வந்து ஒதுக்கீடு செய்வதா கூறப்பட்டிருந்துச்சு. ஆனா வந்து மேக்சிமம் வந்து நம்ம ஊர் சைட்லாம் வேலைக்கு போறவங்க அவங்களே தான் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துட்டு போவாங்க. நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த திட்டத்துக்கு மாற்றா கொண்டு வந்த திட்டம் தான் விபி ராம்ஜி 2025 இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்போ இது வந்து பாராளுமன்றத்துல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா டிசம்பர் 18 ஓகேங்களா? ஸோ இந்த சட்டத்துக்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கும் இதுக்கும் முக்கியமா இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ், இதுல வந்து 100 நாட்கள் தான் வேலை, இதுல வந்து 125 நாட்கள் வந்து வேலை. ஓகேங்களா? அதே மாதிரி இதுல வந்து எப்ப வேணாலும் வேலைக்கு போகலாம். விவசாய பணிகள் மும்முரமான காலங்கள், இப்போ ஆடி மாசம்லாம் விதைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டைம்ல கூட அதுல வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல வேலை இருக்கும். ஆனா இந்த பிபி ராம்ஜி திட்டத்துல அந்த மாதிரி டைம்ல வேலை இருக்காது. ஓகேங்களா? விவசாய பணி உச்சத்துல இருக்கும் போது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணக்கூடாது, மக்களை அழைத்து அந்த வேலையை கொடுக்க கூடாது. ஓகேங்களா? ரெண்டாவது, வாரந்தோறும் அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை என்ன பண்ணணும்னா அந்த ஊதியம் வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா போயிடும். எங்க இருந்து போவோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து போகும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து கிடையாது. ஓகேங்களா? மூணாவது, 15 நாள் இப்போ ஒருத்தர் வந்து, அதாவது இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டத்துல ஒருத்தர் போய் வேலை அப்ளை பண்ணணும்னா தலைவரை போய் பார்க்கணும், அந்த நம்பரை போய் பார்க்கணும், இதுக்கு தலைமை தாங்குற அந்த ஊழியரை போய் பார்க்கணும். அவங்களெல்லாம் பார்த்தாதான் அந்த வேலை வந்து கிடைக்கும். அது வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலருக்கு கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் இருக்கும். ஆனா இந்த விபி ராம்ஜி திட்டத்துல ஒருத்தர் வந்து ஒரு வேலையை ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்ணி 15 நாளுக்குள்ள கவர்மெண்ட் அவருக்கு வேலையை தரல, அதாவது அந்த
அவருடைய வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள பகுதிக்குள்ள வேலையை தரல அப்படின்னா மாநில அரசு அந்த நாட்களுக்கான படித்தொகையை தரணும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் வந்து 100 ரூபாய் வந்து சம்பளம் அப்படின்னா ஒரு 25 ரூபாய் படித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த 25 ரூபாயை 15 நாளைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பல்சரி தந்தே ஆகணும். ஸோ அதனால வந்து இதுல எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த விபி ராம்ஜி திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல போயிட்டு பேர் எழுதிட்டு கையெழுத்து போட்டு வந்துருவாங்க. பேர் எழுதுனது யாருன்னு தெரியாது, கையெழுத்து போடுறது அவங்கதானா அப்படின்லாம் தெரியாது. ஆனா இதுல என்ன பண்றாங்க, பயோமெட்ரிக். நீங்க போய் உங்க விரல் ரேகையை வச்சுட்டு, ஆக்சுவலா இப்ப வேலைக்கு உள்ள போகும்போதும் விரல் ரேகையை வைக்கணும், வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போதும் விரல் ரேகை வைக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த உயர் அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணலாம்னா ஜிபிஎஸ் அல்லது மொபைல் போன் வழியா அங்க வேலை நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா பார்க்க முடியும். இவங்க எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா அங்க வேலை நடக்குதா இல்லையா, சும்மா உட்காந்துருக்காங்களா என்ன ஏது அப்படின்ற டேட்டாவை வந்து என்ன பண்ணலாம், இந்த விபி ராம்ஜி திட்டத்தின் மூலியமா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம முன்னாடி வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துல 90% நிதியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தருவாங்க. இதுல என்னன்னா மத்திய அரசு வந்து 60% நிதி தரும். அதே மாதிரி மாநில அரசு வந்து 40% நிதியை ஒதுக்கீடு செய்யணும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 100%. அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள், அதாவது இமயமலை ஒட்டிய மாநிலங்கள் இருக்குல்ல, உத்தரகாண்ட், இமாச்சல், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இவங்களாம் என்ன பண்ணலாம்னா 10% நிதி மட்டும் தந்தா போதும். சென்ட்ரல் கவர்மெண்ட் 90% நிதியை தரும். அடுத்தது எக்ஸ்ட்ரா செலவு மாநில அரசு, அதாவது இந்த விபி ராம்ஜி திட்டத்துக்குன்னு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1000 கோடி ஒதுக்குறாங்க, இந்த வருடத்திற்கு ஒரு 1000 கோடி செலவாகும் அப்படின்னு ஒதுக்குறாங்க அப்படின்னா, பட்ஜெட்ல ஒதுக்குறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த 1000 கோடியில 600 கோடி மத்திய அரசு தரும், 400 கோடி வந்து மாநில அரசு ஒதுக்கணும். சப்போஸ் 1200 கோடி செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க, 1200 கோடி செலவானாலும் மத்திய அரசு எவ்வளவுதான் தரும், இந்த ஆல்ரெடி ஒதுக்குன 1000 கோடியில இந்த 600 கோடி மட்டும் தான் தரும். இந்த 400 இந்த எக்ஸ்ட்ரா செலவாகிற 200, மொத்தம் 600 கோடி யாரு ஒதுக்கணும் அப்படின்னா மாநில அரசு தான் ஒதுக்கணும். ஓகேங்களா? இதுதான் இந்த சட்டத்தில் இருக்கிற முக்கியமான டீட்டெயில்ஸ். சப்போஸ் இது வந்து மீன்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகேங்களா? மகாத்மா காந்திக்கு இதுக்கும் இவ்வளவு தான் டிஃபரெண்ட். இங்க வந்து 100 நாள் வேலை, இங்க 125 நாள் வேலை. இங்க 90% நிதி ஒதுக்குறாங்க, இங்க வந்து 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு. எக்ஸ்ட்ரா எவ்வளவு செலவானாலும் அதையே மாநில அரசு தான் எடுக்கணும். அதே மாதிரி இங்க விவசாய பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை அப்படின்றதான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துடைய ஒரு குறைபாடா இருந்துச்சு. இங்க வந்து என்ன பண்றாங்க, விவசாய பணிகளுக்கு முக்கியத்துவம் தராங்க. விவசாய பணிகள் உச்சத்துல இருக்கும்போது இந்த விபி ராம்ஜி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துல வேலை செய்ய முடியாது. ரெண்டாவது, இங்க பயோமெட்ரிக் எதுவுமே கிடையாது. இங்க பயோமெட்ரிக்கு ஜிபிஎஸ் மற்றும் மொபைல் போன் வழியா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து முழுமையா பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள வகையில இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே.